எகிப்திய அரசு எதிர்த்தரப்பினரையும் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களையும் ஒடுக்குவதற்கான ஆயுதமாக பலவந்தமாக ஆட்களை கடத்தி காணாமல் போக செய்வதை பயன்படுத்தி வருவதாக சர்வதேச மன்னிப்புச் சபையின் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆபிரிக்க பிராந்தியத்திற்கான பணிப்பாளர் பிலிப் லூதர் குற்றம் சாட்டியுள்ளார். அதுவும் குறிப்பாக 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் எகிப்திய அதிபராக அப்துல் ஃபடா அல் சசீசியும் அப்துல் காபர் உள்துறை அமைச்சராக பதவியேற்றதன் பின்னரே இந்த நிலைமை தீவிரமடைந்துள்ளதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. அரச படையினரால் கடத்திச் செல்லப்பட்டு மீண்டு வராத வகையில் காணாமல் போக செய்யப்பட்டுள்ளவர்களில் பலர் கண்கள் கட்டப்பட்டும் கை விளக்குகள் போடப்பட்டும் மாதக்கணக்கில் சித்திரவதை கூடங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த அமைப்பு கூறுகின்றது. பலவந்தமாக ஆட்களை கடத்துதல், காணாமல் போகச் செய்தல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் அரச படையினர் மீது தொடுக்கப்பட்டுள்ள பாரதூரமான குற்றச்சாட்டுகளை எகிப்திய அரசாங்கம் முற்றாக நிராகரித்துள்ளது. எகிப்திய அரச படையினர் நாட்டில் உள்ள சட்டத்திற்கு உட்பட்டோ செயற்பட்டு வருவதாக எகிப்திய உள்துறை அமைச்சர் மக்தி அப்துல் தெரிவித்துள்ளார். எகிப்தில் முதல் முறையாக நடைபெற்ற பொது தேர்தலில் ஜனநாயக ரீதியாக அதிபராக தெரிவு செய்யப்பட்ட இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியின் தலைவரான முகமது முர்சி 2013ஆம் ஆண்டு ராணுவ புரட்சியினூடாக பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்டதை அடுத்து ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அப்துல் ஃபடா அல் அசிசி தலைமையிலான ஆட்சியில் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 40,000க்கும் அதிகமானோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.